சரி, பார்க்க முடியாததுனாலே ஒரு காரியம் இல்லைன்னு கிடையாது. கடவுளை பார்க்க முடியல, அவர் இல்லையா? ஹலோ, கடவுளை பார்க்க முடியலங்க, அவர் இல்லையா? நீங்கள் பார்க்க முடியாத எத்தனை இருக்குது தெரியுமா? இப்போ ரேடியோ வேவ்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது காற்றுல, டிவி படங்கள்லாம் காற்றுல போயிட்டு இருக்குது. இப்போ கையை அசைக்க அசைக்க எத்தனை படம்லாம் அடிபடுதோ தெரியல. தேவதூதர்கள் தமக்கு பயப்படுகிற சூழ பாலைமறைங்க எத்தனை தேவதூதர் மேலே படுதோ தெரியல. There is a spirit world, ஒரு ஆவிக்குரிய உலகம் இருக்குது. காணப்படாததுன்றதுனாலேயே அது இல்லாதது அப்படின்னு ஆகிடக்கூடாது. கண்ணுக்கு தெரியறது தான் இருக்கிறது, தெரியாது இல்லைன்னு கிடையாது. தெரியறத காட்டிலும் தெரியாதது ரொம்ப நிச்சயமானது. நீங்க இங்கே உட்கார்ந்துருக்கீங்கன்றதை காட்டிலும் கடவுள் இருக்கிறார்ன்றது ரொம்ப நிச்சயமானது. இன்றைக்கு பார்க்கிற உலகத்தை காட்டிலும் அதை உண்டாக்கிற கடவுள் என்பது அதை காட்டிலும் நிச்சயமானது. இருங்க, ஹலோ, அவர் இல்லைன்னா இது எப்படி வரும்? அவர் இல்லைன்னா நீங்கள் எப்படி வந்திருப்பீங்க? அப்போ நீங்கள் பெரியவங்களா, அவர் பெரியவர்? அவர் தான் பெரியவர், அவர் காணப்படாதவர், இது காணப்படுற நீங்கள். இது காணப்படுகிற உலகம், அவர் காணப்படாத உலகத்தில் இருப்பவர். இருக்கீங்களா? அப்போ காணப்படாத உலகத்துக்கும் நமக்கு சம்மந்தம் இருக்குது. இப்போ AM FM போயிட்டுருக்கு. ஒரு ரேடியோ கொண்டு நீங்கள் வைங்க, ஆண்டனாவை தூக்குங்க, டியூன் பண்ணுங்கள். AM டியூன் பண்ணிங்கன்னா AM ப்ரோக்ராம் கேட்கலாம். நான் இதில் கேட்ச் பண்ணிடலாம். இங்கே இந்த ஹாலுக்குள்ளே AM கொண்டு வந்துடலாம். எங்கேயோ போயிட்டுருக்கிற, எங்கேயோ காற்றுல அலைவரிசையில் இருக்கிற, அலைவரிசை என்ற காணப்படாத ரீதியில் இருக்கிறத என்னுடைய ஐம்புலன்களுக்கு எட்டும்படியாக, காணப்படாததுன்னா வெறும் கண்ணில் பார்க்குறது இல்லை, கண், காது, மூக்கு, நாக்கு எல்லாம் அதில் இருக்குது, ஐம்புலன்கள் இல்லையா? காணப்படாத எல்லாமே சேர்ந்துருக்குது அதில். அன்சீன்ன்றதில், காணப்படாததுன்றதில், காணப்படாத எல்லா காரியங்களும், அதாவது இந்த சரீர ஐம்புலன்களுக்கு காணப்படாத அத்தனையும் அதில் அடங்கியிருக்கு, வெறும் கண்ணுக்கு தெரியாது மட்டும் இல்லை. அப்போ அந்த சவுண்ட் வேவ்ஸ் காணப்படாத உலகத்தை சேர்ந்தது. அது இட்ஸ் அன்சீன் வேர்ல்டு. அதை பார்க்க முடியல, எனக்கு கேட்க முடியல. அந்த வேவ்ஸை ரேடியோ கொண்டாந்து வச்சு டியூன் பண்ணோன்னே அந்த காதில், எனக்கு இந்த காதில், எந்த காதில்? ஆவிக்குரிய காதில், இந்த காதில் அந்த சத்தத்தை கேட்க முடியுதா முடியலையா? என் ஃபிசிக்கல் இயர்ஸில் அந்த சவுண்ட் வேவ்ஸ், காணப்படாத ரீதியில் போகிற சவுண்டு வந்து இங்கே விழுது. காணப்படாத ரீதியில் இருக்கிற படங்கள், டிவி படங்கள் வந்து டிவியை கொண்டாந்து வச்சு கனெக்ஷனை கொடுத்து ஆண்டனை தூக்கினோன்னா அது என்ன வருது? படம் இங்கே வந்துடுது. எங்கேயோ போயிட்டு இருக்கிற படத்தை இங்கே கேப்சர் பண்ணுறேன். நான் சொல்லுகிறேன், எனக்காக ஏராளமான ஆசீர்வாதங்கள் சம்பாதிக்கப்பட்டு அந்த ஆவிக்குரிய மண்டலத்திலே, அந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் வசிக்கிற தேவன் அதை சம்பாதித்து ஆவிக்குரிய விதத்தில் வைத்திருக்கிறார். அவைகளை நான் பெற்றுக்கொள்ள முடியும், எடுத்துக்கொள்ள